ஹைங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏர் வாஷ் பண்ணிட்டேன். நேற்று வந்து ஹேர் பேக்கை வந்து ஊற வச்சுருந்தேன். அதை யூஸ் பண்ணி காலையிலேயே வந்து ஏர் வாஷ் பண்ணிட்டேன். ஏர் வாஷ் பண்ணதும் பாருங்கள், என் முடி இப்படி தான் இருக்கும். இன்னும் நான் வந்து சிக்கு எடுக்கல முடியல பாருங்கள். இப்போ நான் ஏர் வாஷ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேக்காய் தூள் தாங்க, சிவானி சேக்காய் தூள் ஏர் வாஷ் பவுடர். இது நம்ம தாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், நான் தான் தயார் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இப்போ ஏர் வாஷ் பண்ணேன். எப்படி பளபளன்னு இருக்குது பாருங்கள். நான் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவானி பிளாக் ஹேர் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். டெய்லி நான் தலைக்கு வந்து எண்ணெய் வைப்பேங்க. அதனால் என் முடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மடை முடி, ஒரு ஒயிட் ஹேரு, பொடுகு பிரச்சனை எதுவுமே இருக்காது. இந்த ஆயிலை வந்து நம்மளுடைய ஆயில் வந்து பிளாக்காக இருக்காதுங்க, இந்த கலரில் தான் இருக்கும். ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிளாக்காக இருக்கும் முடி. இங்கே பாருங்கள், நான் இந்த ஆயில் தான் நான் ரெகுலராக டெய்லி நான் எண்ணெய் வச்சு தலை சீவுவேன். வீக்லி 2 டைம்ஸ் வந்து இந்த ஏர் வாஷ் பவுட்ரு கொண்டு நான் வந்து ஏர் வாஷ் பண்ணுவேன். இப்போ பார்க்கலாம் நம்மளுடைய முடி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் என்ன ஒரு ஷைனாக ஷில்காக இருக்குது பாருங்கள். நான் இன்னும் சிக்கு எடுக்கலைங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். காலையிலே ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். வெயிலில் வந்து காய வச்சு இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இந்த சீப்பு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் பாருங்கள். நிறைய பேர் சொல்கிறீங்க எங்களுக்கு முடியெலாம் நல்லா லென்த்தாக இருக்குதுங்கக்கா, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செம்மடையாக ப்ரௌன் கலரில் முடி வந்து மாறிடுச்சு திடீர்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ஊட்டச்சத்து வந்து முடிக்கு வந்து கொடுக்குறது இல்லைங்க. அதனால் சன்லைட்னால அந்த மாதிரி மாறி இருக்கலாம். நீங்கள் ரெகுலராக இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பிளாக் வந்து திரும்பிடுங்க. இங்கே பாருங்கள், என் முடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ஹேர் கூட ஒரு செம்மடை முடியாக இருக்கவே இருக்காது பாருங்கள். இன்னும் ஒரு பிளாக்காக இருக்குது பாருங்கள். முடி வந்து முன்னதை காட்டிலும் வந்து வளர்ந்துருக்கு. முன்னதை காட்டிலும் இப்போ வந்து முடி வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவிலையும் போயிட்டு பாருங்கள். அந்த முடிக்கும் இந்த முடிக்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். முடி வந்து இப்போ நிறைய வளர்ந்துருக்கு. எந்த அளவுக்கு முடி வளர்ந்துருக்கு பாருங்கள். எல்லோரும் சொல்கிறாங்க என்னுடைய முடி வந்து சுருட்டு முடி, கர்லி ஹேர் உங்களுக்குன்னு. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. எல்லோரும் பார்க்குறவங்க எல்லோரும் சொல்கிறாங்க உங்களுக்கு சுருட்ட முடிங்கன்னு. ஆனால் சுருட்ட முடி சின்னதாக தானே இருக்கும். இது பார்த்திங்களா நீண்டு போயிருக்கு. இப்போ இந்த நுனியில் வர வெடிப்பும் எனக்கு அந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நான் நுனி வரைக்கும் வந்து ஆயில் வைப்பேன், எனக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. நுனியில் வந்து வெடிப்பு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. முன்னாடி போட்டோம்னா முடி வந்து பாருங்கள் இப்படி இருக்கும். முன்னாடி போட்டால் இப்படி இருக்கும். தெரியுதுங்களா? இங்கே நல்ல வெயில் வந்து காலையிலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்க. நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இளம் வெயிலே வந்து காலையில் 8 மணிக்கெலாம் வந்து காய வச்சுட்ட முடிய. ஏன்னா உச்சி வெயிலெலாம் நிற்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். எல்லோரும் சொல்கிறீங்க சேக்கா வந்து முடியில் ஒட்டுதுங்கக்கா, நம்ம வந்து ஹேர் பேக் போடும்போது முடியில் ஒட்டுதுன்றீங்க. இப்போ என் முடி பாருங்கள், இன்னும் நான் சிக்கே எடுக்கலை, என் முடியில் ஒட்டியிருக்காதுங்க. முதல்ல அப்படி தான் இருக்கும். நம்ம நல்லா அலம்பிடணும். அலம்பிட்டு வெயிலில் சன்லைட்டில் காய வைக்கணுங்க. இது வரைக்கும் என் முடிக்கு நான் வந்து ட்ரையரே யூஸ் பண்ணதில்லை, எந்த கண்டிஷனும் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் யூஸ் பண்ணுறது இந்த ஹோம்மேடு ஷேக்காய் தூள் தான். இது நான் தான் வந்து ரெடி பண்ணுறேன். இந்த ஷேக்காய் தூளும் இந்த ஹேர் ஆயிலும் வந்து நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறேன். இதுதான் என் முடி வந்து இவ்வளோ கருப்பாக இருக்கிறதுக்கும், பொடுகு பிரச்சனை, முடி உதிர்வு இந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. எந்த பிரச்சனையும் என் முடியில் இருக்கவே இருக்காது. முடி உதிர்வு, இச்சிங்கு, அரிப்பு இந்த மாதிரி எதுவும் இருக்காது. முடி கொட்டாதக்கா உங்களுக்குன்னா கொட்டுங்க, எனக்கு நிறைய வந்து கொட்டாது முடி. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்களா இவ்வளோ எடுக்கிறது, நிறைய சீப்பு வச்சாலே கொட்டுறது, தலை குளிச்சுட்டு வந்தால் கொட்டுறது, அந்த பிரச்சனைலாம் எனக்கு கிடையாது.
எல்லாருக்கும் முடி கொட்டுங்க. ஆனால் லைட்டாக கொட்டினா பிரச்சனை கிடையாது. ஒரு 5 முடி 3 முடி வருதுன்னா பிரச்சனை கிடையாது. வீக்லி 7 நாளும் எனக்கு முடி கொட்டாது. நம்ம முடியை நல்லா கேர் பண்ணலன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இந்த ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால சன்லைட்லேருந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இது நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கும் நம்மளுடைய ஹேருக்கு. எப்போவும் பிளாக்காக இருக்குது. எனக்கு நுடியில் கூட இந்த வெடிப்பு அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு நுடியில் கூட கிடையாது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். முடி முன்னைய காட்டில் எனக்கு வந்து வளர்ந்துருக்கு. பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிட்ட காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் என்ன ஒரு பிளாக்காக இருக்குது பாருங்கள். முடி முன்னை விட இப்போ வந்து நல்லா வளர்ந்துருக்கு. ரெகுலராக இந்த ஆயிலை வந்து காலையில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால, ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால இது வந்து மாறுங்க. செம்மட முடி வந்து முடியில் வந்து ஏற்படாது. நல்ல வித்தியாசம் உங்களுக்கு வந்து தெரியும். வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் போடுங்க. ஆர்டர் போட்டு உடனே, நான் ஷாம்பு எப்போவுமே போட மாட்டேங்க, கண்டிஷ்னர் போட்டது கிடையாது. அதுக்கப்புறமா ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி முடி காய வச்சது கிடையாது. சன்லைட்டில் தாங்க காய வைப்பேன். சேக்காய் தூள் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஆயில் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை போய்ட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முடி வந்து வளர்ந்துருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், முடி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். வளர்ந்துருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ப்ரீவியஸ் வீடியோவும் போயிட்டு பாருங்கள், இதையும் போயிட்டு பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு. இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரெகுலராக வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனாலையும் ஹேர் வாஷ் பண்ணுறதுனாலையும் தான். கெமிக்கலே கிடையாதுங்க என் தலையில். இது வரைக்கும் எந்த ஷாம்பு எனக்கு செட் ஆகாது. நான் ஷாம்பு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஹேர் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், ரெகுலராக யூஸ் பண்ணுறேங்க. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போயிட்டு பாருங்கள். இந்த ஹேர் வாஷ் பவுடர் தான், சிவானி ஹேர் வாஷ் பவுடர் தான். இது நான் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஹேர் மாஸ்க் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். நம்ம நாளைக்கு வந்து எண்ணெய் வச்சுட்டு பார்க்கலாம் முடி எப்படி இருக்குன்னு. என்ன ஒரு சில்காக ஷைனாக இருக்குது பாருங்கள். வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் போட்டு நீங்கள் உங்களுடைய ஆர்டரை வாங்கிக்கலாம். பாய்.